ஓம் சாந்தி. T.S. எலியட் அவருடைய பர்ன்ட் நார்டன் அந்த கவிதையிலிருந்து ஒரு சில வரிகள் நம்ம பார்க்கலாம். திருப்புமுனை உலகத்தின் அசைவற்ற புள்ளியில் சதையோ சதையற்றதோ இல்லை, இருந்தும் இல்லை நோக்கியும் இல்லை. அசைவற்ற புள்ளியில் நடனம் இருக்கிறது, ஆனால் கைதும் இல்லை இயக்கமும் இல்லை. கடந்த காலமும் எதிர்காலமும் ஒன்று கூடும் இடத்தை நிலைநிறுத்த வேண்டாம். அசைவற்ற புள்ளியாகவோ அல்லது விலகியோ இல்லை, ஏற்றமோ சரிவோ இல்லை, அசைவற்ற புள்ளியாகவோ இருக்கும். புள்ளியை தவிர நடனம் இருக்காது, நடனம் மட்டுமே இருக்கும். அவருடைய இந்த கவிதையிலிருந்து அவர் என்ன சொல்ல வராருன்னா, எந்த ஒரு ஏற்ற இறக்கம், நல்லது கெட்டது, சரிவு வீழ்ச்சி, நடனம் இருக்கும். எந்த ஒரு நிலையான விஷயங்கள் கிடையாது. எதிர்காலம் கடந்த காலம் எல்லாமே ஒன்றும் இல்லாத நிலை அப்படின்னு இந்த கவிதையில் அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 12வது நாள் கிளாஸ். ஒன்றும் இல்லாத நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த எம்டினஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அந்த ஒன்றும் இல்லாத நிலைக்கு அர்த்தம் பிளாங்கா இருக்கிறதோ, தூங்குறதோ, ஒரு விஷயத்திலிருந்து நம்ம எஸ்கேப் ஆகி போகிறதோ, இல்லை அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறதோ கிடையாது. எம்டினஸ்னா ரேடியன்ட் கிளாரிட்டி, அதாவது ஒளிமயமான அந்த தெளிவு நமக்குள்ள இருக்கிறது தான் ஒன்றும் இல்லாத நிலை. அந்த ஒன்றும் இல்லாத நிலைக்கு நம்ம மனசுக்குள்ள நிறைய இடம் இருக்கு. அந்த ஒன்றும் இல்லாத நிலையினுடைய அர்த்தம் எச்சரிக்கை, இயல்பான கவனம். நீங்க கையை 2 கை திறந்து வச்சிருக்கீங்க. நீங்க எப்போ அந்த கைகளை திறந்து வச்சிருக்கீங்களோ அப்போதான் அந்த கைகளில் நம்ம ஏதாவது பொருளை எடுத்துக்க முடியும். இல்லை யாராவது அந்த பொருளை கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிக்க முடியும். ஆனா இதுவே அந்த உள்ளங்கையை நீங்க மூடி வச்சுட்டீங்க டைட்டானா, அப்போ எந்த ஒரு பொருளையும் அந்த கைக்குள்ள உங்களால எடுத்துக்க முடியாது. யார் கொடுத்தாலும் வாங்கவும் முடியாது. ஸோ இந்த எம்டினஸ் அப்படிங்கிறது ஒரு திறந்த வானம் மாதிரி. இந்த திறந்த வானத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? நம்ம அந்த திறந்த வானத்தை ஃபுல்லா நம்மளால பார்க்க முடியுது. இன்னொன்று, இந்த எம்டினஸை எம்டி கப்புக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம். ஒரு கப்ல எம்டியா இருக்குன்னா அதுல நீங்க என்ன தண்ணி, ஜூஸ் எது வேணாலும் ஊத்திக்கலாம். ஆனா இதுவே அந்த கப் ஃபுல்லா இருக்கு ஆல்ரெடினா அந்த கப்ல நீங்க எதையுமே நிறைக்கவே முடியாது. அதே மாதிரி தான் நம்ம மைண்ட் கூட ஃப்ரீயா இருக்கணும், ஒன்றும் இல்லாத நிலையில இருக்கணும். நம்மளுடைய பழைய ஒப்பீனியன்ஸ், கடன் வாங்கிய பதில்கள், நம்பிக்கைகள், இது எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்ம நினைக்கிறோம் எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் அறிவுன்னு. ஆனா அறிவு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அறிவு கிடையாது. அறிவு ஒரு ஃப்ளோ மாதிரி. ஒரு பக்கெட் இருக்கு, அந்த பக்கெட் எம்டியா இருந்தா மட்டும்தான் நம்ம புது தண்ணியை நிறைக்க முடியும். ஆனா இதுவே அந்த பக்கெட் ஆல்ரெடி ஃபில்லா இருக்குன்னா புது தண்ணியை நம்மளால நிறைக்க முடியாது. பாபா கூட சொல்லுவார் இல்லையா, பிளைன் இன்டலெக்ட், தெளிவான புத்தி வேணும். இந்த பக்கெட் தெளிவா இருக்கிறதுனால தான், தண்ணி எதுவும் இல்லாத இருக்கிறதுனால தான் புது தண்ணியை நம்மளால ஃபில் பண்ண முடியுது. அப்போ நம்ம மைண்ட் கூட தெளிவா இருக்கணும், ஒரு வெற்றிடம் மாதிரி இருக்கணும். அப்போதான் நம்ம மைண்டுக்குள்ள புது விஷயங்கள் என்டர் ஆகும். ஒரு மனநல காப்பகம் இருந்தது. அந்த மனநல காப்பகத்துல வருஷம் வருஷம் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, ஒரு செக்கப் இருக்கும். அப்போ ஒரு 2 மனிதர்கள் போறாங்க. அந்த 2 மனிதர்களுக்கு தெரியும் பாஸ் ஆயிட்டாங்க அவங்க வைக்கிற டெஸ்ட்லனா அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்கள மனநல காப்பகத்திலேயே வச்சுக்குவாங்க. அந்த ஒரு புத்தி சுவாதீனம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற 2 மனிதர்கள் போறாங்க.
அவங்க நினைக்கிறாங்க நான் மென்டலி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், நான் வந்து டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கேன்னு நினச்சிட்டு போகிறாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி முதல் மனிதர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட இந்த 2வது மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் முதல் நம்பர், உங்களை தான் கூப்பிடுவாங்க, நீங்கள் போயிட்டு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்கிறீங்களோ அதை வந்து எனக்கு அப்படியே சொல்லுங்க அப்படின்னு இந்த 2வது மனிதர் கேட்குறாரு. ஏன்னா பொதுவாக மனித புத்தி வந்து நம்ம விடைகளை தேட ஆரம்பிப்போம், விடைகளை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த முதல் மனிதரும் சரின்னு சொல்லிடுறாரு, நான் என்ன ஆன்சர் சொல்கிறேனோ அது உங்ககிட்ட அப்படியே வந்து சொல்கிறேன். அப்போ இந்த முதல் மனிதர் டாக்டர் கிட்ட போய் உட்காரும்போது டாக்டர் கேட்குறாரு, சப்போஸ் உங்கள் கண்களை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் வந்து டாக்டர் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த முதல் மனிதர் வெளியே வராரு. 2வது மனிதர் கேட்குறாரு, என்ன பதில் சொன்னேன்? என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னேன். உடனே இந்த 2வது மனிதர் உள்ளே போகிறாரு. டாக்டர் அவர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, உங்கள் காதுகளை நாங்கள் வெட்டி எடுத்துட்டா என்ன நடக்கும்? அப்போ இந்த 2வது மனிதர் என்ன ஆன்சர் சொல்கிறாரு, என்னால் பார்க்க முடியாது. அப்போது கடன் வாங்கிய பதில்கள்னா இதுதான், மெமரைஸ் பண்ண பதில் இது. ஸோ இந்த பதில்கள், நம்ம கடன் வாங்கிய பதில்கள், ஞாபகம் வச்சுக்கக்கூடிய பதில்கள் எல்லா இடத்துலையுமே எப்பயுமே யூஸ் ஆகாது. ஏன்னா வாழ்க்கை நமக்கு புது புது சேலஞ்சஸ் தருது, ஒவ்வொரு நொடியும் புது புது சவால்கள், புது புது கேள்விகள் நமக்கு கொடுக்குது. அப்போ நம்ம ஏதோ ஒரு புக்ல இருந்து படிச்ச ஆன்சர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண முடியாது. இதுக்குதான் வந்து அந்த ஒன்றும் இல்லாத நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்குள்ள இருக்கணும். நேற்றைய பதில், நேற்றைய புத்தகம் இன்னைக்கு வந்து நமக்கு உபயோகப்படாது. நேற்றைய அனுபவங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஏன்னா வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நொடியும் புது சவால்கள் கொடுக்குது, புது கொஸ்டின்ஸ் கொடுக்குது. அப்ப அந்த புது கேள்விகளுக்கு என்ன தேவை? புது பதில்கள் தான் தேவை. அந்த புது பதில்களை வந்து எந்த ஒரு புத்தகத்துல இருந்து, இல்ல கல்வெட்டுகள், சம்பிரதாயம், சாஸ்திரங்கள்ல இருந்து, எந்த ஒரு மனிதர்களினுடைய அனுபவங்கள்ல இருந்து நம்மளால வாங்க முடியாது. நம்மளுடைய டாஸ்க் என்னன்னா, அந்த ஒன்றும் இல்லாத நிலையை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அப்போதான் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ செவரு வந்து அதை உடைச்சிட்டு வர்றதுக்கு உங்களை அலோவ் பண்ணாது, செவரை தாண்டி நீங்க உள்ள வர முடியாது. ஆனா இதுவே கதவு எப்பவுமே திறந்திருக்கும் இல்லையா, கதவை தாண்டி நம்ம உள்ள வரலாம். ஏன்னா கதவு வந்து அது எப்பவுமே தன்னை எம்டியா வச்சுக்குது, திறந்த வெளியிலேயே தன்னை வச்சுக்குது. அதனாலதான் கதவு மூலமா நம்ம உள்ள வரும், செவரு மூலமா நம்மளால வர முடியாது. மூங்கில் குச்சிகள் இருக்கு இல்லையா, சில மூங்கில் குச்சிகள் மட்டும்தான் வந்து புல்லாங்குழலா செய்ய முடியும். காரணம், அந்த எந்த மூங்கில் குச்சி தனக்குள்ள அந்த வெற்று இடத்தை வந்து வச்சிருக்கோ அந்த மூங்கில் குச்சி மட்டும்தான் புல்லாங்குழல் செய்யறதுக்கு பயன்படும். அதுல இருந்துதான் நல்ல நல்ல இசைகளை வந்து உருவாக்குறாங்க. அந்த மூங்கில் குச்சி தனக்குள்ள வெற்றிடத்தை வச்சுக்கலைன்னா என்ன ஆகும்? அது புல்லாங்குழலா மாறாது. அதே மாதிரிதான் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கோங்க, அந்த புத்தகத்துல ஆல்ரெடி எல்லா பேஜஸும் எழுதியிருக்குன்னா அதுல என்ன எழுத முடியும்? இதுவே அந்த புக்ஸ்ல நிறைய காலியான பக்கங்கள் இருக்குன்னா நம்ம என்ன வேணும்னாலும் எவ்வளோ வேணும்னாலும் நம்மளால அந்த புத்தகத்துல எழுத முடியும். ஸோ நம்ம ஆன்மீக வாழ்க்கையினுடைய டாஸ்க் என்னன்னா, நமக்குள்ள அந்த ஒன்றும் இல்லாத அந்த உணர்வு, மனநிலையை வந்து உருவாக்கிக்கணும். அப்போதான் நமக்கு தியானத்துல புது புது அனுபவங்கள் கிடைக்கும். அதனால உங்க மைண்டுக்குள்ள என்னென்ன பழைய லோடான விஷயங்கள், நம்பிக்கைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க விட்டுடுங்க. புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க. புது சாப்டரை உங்க லைஃப்ல நீங்க எழுதுங்க. எப்போ வந்து விரதம் இருக்கிறாங்களோ அப்போ வயிறு காலியா இருக்கும் இல்லையா, அப்போ அவங்கள அறியாமையே வந்து நிறைய விழிப்புணர்வு வந்து உருவாகும். ஆனா எப்போ இதுவே வயிறு ஃபுல்லா இருக்கோ அப்ப நம்மளுடைய முழு கவனம் எதுல இருக்கும்? அந்த வயிறு வந்து செரிமானம் ஆகணும், சாப்பிட்டது, அந்த வயிறு மேலேயே தான் நமக்கு முழு கவனம் இருக்கும். அப்போ நம்மளால தியானம் பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள்ல கவனம் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம மைண்ட் வந்து கிளியர் அண்ட் கிளாரிட்டியோட இருக்கணும்னா அந்த ஒன்றும் இல்லாத நிலை இருக்கணும்.
ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு மூடு பனி மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்கோம். அந்த மூடு பனியை வந்து நம்ம அகற்றிடணும். அப்போதான் அந்த புது வெளிச்சம் நம்ம மனசுக்குள்ள வரும். அதனாலதான் ஒரு ரூமி ஒரு பொன்மொழி சொல்லியிருக்காரு, த ஹிடன் ஸ்வீட்னஸ் இன் ஸ்டொமக் எம்டினஸ். எப்போ வந்து அந்த வயிறு காலியா இருக்கோ, எப்போ விரதம் இருக்கிறோமோ, அப்போ நமக்குள்ள நிறைய ஆன்மீக விஷயங்கள் நுழையும், நம்ம நல்லா தியானம் பண்ண முடியும். அப்போ நமக்கு ஒரு இனிமையான ஒரு விஷயங்கள் உள்ள நுழையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் பாருங்க, நிறைய துறவிகள் நிறைய மனிதர்கள் வந்து விரதம் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, எவ்வளோ தூரம் நம்ம விரதத்துல இருக்கிறோமோ அப்போ நம்ம கடவுள்கிட்ட நெருங்குறதா அவங்க வந்து நம்புறாங்க. நீங்க எப்போ அந்த சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருக்கீங்களோ, அந்த விரதம் மாதிரி எடுத்து பழகிக்கிறீங்களோ, அப்போ உங்க பாடி வந்து லைட்டா ஃபீல் பண்ணும். இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த புத்தியினுடைய கனெக்ஷன் வந்து கடவுள்கிட்ட போக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்க வயிறு எம்டியா இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் நம்ம மனசையும் வந்து எம்டியா வச்சுக்கணும். இதுதான் வந்து நம்ம மனசு காலியா வச்சுக்கிறதுக்காக ஒரு கொள்கை. நீங்க தூங்க போறீங்க, தூங்க போறப்ப என்ன நடக்குது? நீங்க தூங்குறப்ப உங்க மைண்ட்ல வந்து எந்த ஒரு எண்ணங்களும் ஓடாது. நீங்க காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ அமிர்த வேலை யோகா கூட நம்மளால நல்லா பண்ண முடியும். நமக்கு புது ஐடியாஸ், புது அனுபவங்கள் கூட ஏற்படும் இல்லையா? காரணம் தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட்ல எந்த தாட்டுமே இருக்கிறது இல்லை. நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம். அந்த 8 மணி நேரத்துக்கு மைண்டுக்குள்ள எந்த தாட்டும் ஓடுறது இல்லை, எதை பத்தின கேள்வி பதில்களும் இருக்கிறது இல்லை. அதனாலதான் நமக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீல் பண்றோம், நல்ல அனுபவம் கிடைக்குது. அதனால ஒன்றும் இல்லாத நிலை நமக்குள்ள ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு 3 வழிகள் பார்க்கலாம். ஒன்று வந்து கேப், மைக்ரோ எம்டினஸ், நூலிலையில இருக்கக்கூடிய ஒரு கேப். நீங்க முழு நாள்ல சில நேரம் என்ன பண்ணுங்க, கண்களை மூடி அந்த காலி தன்மையை வந்து அனுபவம் பண்ணுங்க உங்களுக்குள்ள. இப்போ ஒரு எண்ணத்தை நீங்க உருவாக்குறீங்க, இன்னொரு எண்ணத்தை உருவாக்குறீங்க. அந்த 2 எண்ணங்களுக்கும் இடையில ஒரு சில நொடிகள் அப்படியே கண்களை மூடி எதையுமே நீங்க யோசிக்க வேண்டாம், எந்த ஒரு தீர்மானமும் வேண்டாம், எந்த ஒரு கற்பனையும் வேண்டாம். இது சைலண்ட்னு கூட நம்ம சொல்ல முடியாது. நீங்க அந்த மூச்சை மட்டும் கவனிங்க. மூச்சு மட்டும்தான் விடுறீங்க, மற்றபடி அந்த எண்ணங்களுக்கு நடுவுல எதுவுமே இல்லை. ஒரு காலி தன்மையை வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இதுல வந்து ஒரு ஆழ்ந்த சீக்ரெட் இருக்கு இந்த விஷயத்த நீங்க பண்ணும்போது. 2வது விஷயம், ஜீரோ ஸ்டார்ட் மெத்தட். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இல்ல நீங்க எது செய்யறதுனாலும் என்ன பண்ணுங்க, 0 அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஒரு கால் வந்து பேசுறீங்க, ஒரு போன்ல அட்டன் பண்ணினா அந்த கால் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி, இல்ல நீங்க யாரையாவது சந்திக்க போறீங்க, இல்ல நீங்க தியானம் பண்ண போறீங்க, ஒரு புது டாஸ்க் நீங்க செய்ய போறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, 0. எந்த செயல் என்ன வேணாலும் செய்யுங்க, அதுக்கு முன்னாடி 0 அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த டாஸ்கை வந்து செய்ய தொடங்குங்க. ஏன்னா இந்த 0 அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடைநிறுத்தம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நீங்க ஏதாவது பேச போறீங்க, அதுக்கு முன்னாடி 0 அப்படின்னு நீங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நினைச்சிட்டு அதை ரிப்பீட் பண்ணிட்டு நீங்க ஒருத்தங்க கிட்ட பேச போறீங்கன்னா தேவையில்லாத விஷயத்த கூட நீங்க பேச மாட்டீங்க. இந்த மெத்தட் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கே தெரியாத சில ஆபத்துகள்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்க முடியும். 3வது விஷயம், 90 எம்டினஸ். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சார்ட் எழுதுவீங்க இல்லையா, பாபா சொல்லியிருக்காரு தினமும் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி சார்ட் எழுதிட்டு படுங்க. ஏன் நம்ம சார்ட் எழுதணும்னா, நமக்கு லைஃப்ல நல்ல கெட்ட விஷயங்கள் தினமுமே நடக்குது. அப்போ நம்ம மைண்டுக்குள்ள நிறைய லோட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம சார்ட் எழுதும் போது என்ன ஆகும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து விட்டு போயிடும். பாபா கிட்ட நம்ம எல்லாத்தையுமே அப்படியே ஒப்படைச்சிட்டு படுக்கிறோம் இல்லையா. அந்த நாள்ல சில மக்கள் உங்களை வந்து ஏமாத்தி இருக்கலாம், உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்து பேசி இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்குமே நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க.
ஏன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் சார்ட்ல நீங்க எழுதிட்டு நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க படுக்கும்போது அந்த தூக்கம் அந்த இரவு முழுமையானதா இருக்கும். நல்ல ஒரு தூய்மையை வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்குதான் ப்ரீ ஸ்லீப் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது தூங்க போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மைண்டை வந்து சுத்தப்படுத்துறது. ஒரு சூஃபி துறவி இருந்தாரு. அவர் வந்து ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவரு ரொம்ப ரொம்ப அப்பாவியான ஒரு மனிதர். அந்த துறவிய வந்து எல்லாருமே தினமுமே ஏமாத்துவாங்க. நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், நல்ல நாணயங்களை கொடுத்துதான் ஒரு பொருள் வாங்குவோம். ஆனா அவர்கிட்ட எல்லாருமே தினமுமே பொய்யான நாணயங்களை கொடுத்துதான் பொருள்களை வாங்கிட்டு போவாங்க. ஆனா அதுக்காக அவர் எப்பவுமே யாரையுமே வந்து பழி சொன்னதே கிடையாது. அவருடைய வாழ்நாள் முழுக்க மக்கள் அவரை ஏமாத்திட்டே தான் இருந்தாங்க பொய்யான நாணயங்களை கொடுத்து. அவர் அந்த பொய்யான நாணயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. மக்கள் வந்து என்னை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும். கடைசியில வந்து அவருடைய இறப்பு வந்தது. அவர்னால மூச்சு விட முடியல. அந்த இறக்குற சமயத்துல அவர் கடவுள்கிட்ட என்ன வேண்டுனாருன்னா, கடவுளே, நான் தினமுமே இந்த மக்களுடைய பொய்யான நாணயங்களை நான் ஏத்துக்கிட்டேன். இப்போ நானே ஒரு பொய்யான நாணயம்தான். என்கிட்ட பொய்யான விஷயங்கள், ஏமாற்றம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நான் எப்படி இருக்கேனோ நீங்க என்னை அப்படியே ஏத்துக்கோங்க அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. ஸோ இந்த ஒரு தெளிவு, இந்த ஒரு சுத்தமான மனசை தான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. அதனால தூங்க போறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட எல்லா விஷயங்களையுமே நீங்க ஒப்படைச்சிட்டு படுங்க. திரும்பவும் அந்த 3 மெத்தட்ஸ் நான் சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன கேப் வந்து முழு நாள்ல நீங்க என்ன வேணா செய்யுங்க, என்ன வேணா யோசிங்க. ஆனா அந்த எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு சில நொடிகள் ஒரு கேப் விடுங்க. கண்களை மூடி அந்த ஒன்றும் இல்லாத நிலையை வந்து நீங்க அனுபவம் பண்ணுங்க. 2வது விஷயம், 0 ஸ்டார்ட் மெத்தட். நீங்க என்னென்னலாம் செய்ய போறீங்களோ அதுக்கு முன்னாடி 0 அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க. 3வது விஷயம், ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில நீங்க போய் நிற்கும் போது அது உங்களுடைய கடந்த கால எதிர்கால சித்திரத்தை காமிக்காது. நீங்க அப்ப எப்படி இருக்கீங்களோ அந்த சித்திரத்தை மட்டும்தான் காமிக்கும். அதே மாதிரிதான் நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களை நீங்க அப்படியே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு தூங்க போங்க. இந்த 3 விஷயம் நீங்க செய்யும் போது உங்களுக்குள்ள அந்த சாரம் இல்லாத நிலை அது வந்து நீங்க அனுபவம் பண்ணுவீங்க. நிறைய மக்கள் தியானம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே நிறைய பதில்கள் வச்சிருப்பாங்க. அந்த பதில்களை அவங்க நினைச்சிட்டு தியானத்துல உட்காருவாங்க. தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பாபா வந்து இந்த பதில் கொடுத்தாரு இந்த கேள்விக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அது பகவானுடைய பதிலா இருக்காது. அது வந்து அவங்களுடைய ஒரு கற்பனை தான். ஏன்னா அவங்க தியானத்துல உட்கார்றதுக்கு முன்னாடியே இந்த பதில்கள் தான் கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அந்த கேள்வியை கேட்டுட்டு தியானம் பண்றாங்க, தியானத்துல உட்கார்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க தியானம் பண்ணி முடிச்சோடனே அவங்களுடைய பதிலே தான் அவங்களுக்கு திரும்ப கிடைக்குது. அதனால தியானம் பண்றதுக்கு முன்னாடி 0 ஸ்டேட் எம்டினஸ், உள்ளுக்குள்ள நீங்க எந்த ஒரு பதிலே கூட வச்சுக்க வேண்டாம். ஏன்னா எப்போ அந்த 0 ஸ்டேட் எம்டினஸ் வந்து நம்ம ஃபீல் பண்றோமோ அப்போதான் நமக்கு புது அறிவு, புது புரட்சி, ஒரு புது ரியலைசேஷன் ஏற்படும், புது தூண்டுதல் கிடைக்கும், புது புரிதல் ஏற்படும். ஒரு புது கோணத்துல எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இந்த எல்லா புதுமையான விஷயங்களும் நமக்குள்ள அப்பதான் உள்ள நுழைய ஆரம்பிக்கும். இப்போ நீங்க ஒரு ஜங்ஷனுக்கு வரீங்க, 3 ரோடு பிரியுது. நீங்க ரொம்ப அவசரமா இங்க போகணும், அங்க போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு ரோட்டை சூஸ் பண்ணி போறீங்க. அப்படி ரொம்ப அவசரத்துல ஒரு ரோடை நீங்க சூஸ் பண்ணி போகும்போது என்ன ஆகும்? ஒரு குழப்பம் ஏற்படும், இல்ல ஆக்சிடென்ட் ஆகும். அதனால ஒரு சின்ன இடைநிறுத்தம் கொடுத்து அந்த ஒன்றுமே இல்லாத நிலைய வந்து நீங்க ஃபீல் பண்ணுங்க. எப்படி வந்து காலியான கப்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ட்ரிங்கை வந்து ஊத்திக்க முடியும். அதே மாதிரிதான் நம்ம மைண்ட் எப்போ வந்து நம்ம எம்டியா வச்சுக்கிறோமோ, பழைய விஷயங்கள், கற்பனை,
பழைய நம்பிக்கைகள் அதிலிருந்து விடுவிச்சு எப்போ நம்மளை 0 ஸ்டேட்ல வச்சுக்கிறோமோ அப்பதான் பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சக்தி வைப்ரேஷனை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா கடவுள் வந்து நிரப்புறதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஆனா நம்ம மைண்ட் வந்து எம்டியா இருந்தா மட்டும்தான் கடவுளினுடைய அந்த சக்திகள் வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். நல்லது. ஓம் சாந்தி.